சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பொண்ணு போன் பண்ணாங்களா? இங்க வரவங்க காலேஜ் பொண்ணுங்க தான். யாருன்னு சொல்றது? புக்ல நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஓ, அப்படிங்களா? ஓ சாரி, ராங் நம்பர் போயிடுச்சுடி. நீ அது வாலெட் ட்ரை பண்ணு. 4349161. டேய், நம்பர் இருக்குடா. டேய், நம்ம மெஸ் நம்பர்டா. அவன் இங்க இருந்தா போன் பண்ணிருக்கா. இந்த நம்பருக்கு தான் கருப்பு சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது. இந்த புக்கை கூட விட்டுட்டு போயிடுச்சு சார். கௌசல்யா. டேய், அவ புக்லடா. சார், என்ன கலர் சுடிதார்? பிளாக் கலர். ஓ, பிளாக் கலரா? ஏய் பிச்சு பண்ணி என்னடா சொன்னாரு? பிளாக் சுடிதார். ஜீவா அங்க பாரு. இந்த நேரம் பார்த்து வராங்க பாரு. போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா. ஏப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாட்டி என்ன? வரான் பாரு. என்ன ஏற்கனவே வரான் பாரு. சொல்லிட்டு வந்துட்டாரா? டேய், நிம்மதியா ரோட்ல நடமாட முடியுதா? அத பாரு, அந்த கருப்பு சுடிதார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போறா. ஹலோ, திருப்பூர்ல இருந்தா? ஜீவா அங்க அங்க. வெல்கம் மேடம். இது லேட்டஸ்ட் டிசைன். டேய், நீங்க அந்த பக்கமே தேடுங்க. பிளாக் சுடிதார் அப்ஸ்டேர். வாங்க சார். பிளாக் சுடிதார். சாரி, ஸ்டாக் இல்ல. இந்த கலர் பாருங்க. வேணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே கௌசல்யா? ஸ்டூபிட். டா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. இந்த பொம்மை மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க தானே கௌசல்யா? ஸ்டூபிட். உடனே எப்படி இருக்கு? ஒரு நிமிஷங்க. இந்த இவன் தாங்க கேட்க சொன்னா. ஐயோ ஜீவா, இது எனக்கு தேவையாடா. டேய் மரி, எங்க தேடியும் கிடைக்கலையடா. ஐயோ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஜீவா. அங்க பாத்தியா, 2 கணத்துலயும் அரை வாங்கிட்டு நிக்கிறான். யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். அவன் உயிரே போனாலும் சரி, உனக்கு உன் கௌசல்யாவை நான் கண்டுபிடிச்சு தருவேன். இது சத்தியம். கௌசல்யா குருட்டு கபோதி, தள்ளிப்படா. ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராய். பெருமாளும் சிறைவாசமும். இதுதான் என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்பின் டைட்டில். உறுதியா உன் கவிதை தொகுப்பு வராதுடா. உன்னை விட மாட்டேன், எழுத விட மாட்டேன். என்னடா கைய காணோம்? ஜெயில ஒடிச்சிட்டாங்களா? இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா. ஆல் கௌசல்யாஸ் லிஸ்ட் படிச்சு பார். இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்களை மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதுடா. டேய், எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்களை பார்த்தேன். சில்லறைய வெட்டினேன். அவன் காலேஜில் இருக்கிற ஆல் கௌசல்யாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்தான். டேய், என்னடா கௌசல்யா வயசு 55ன்னு எழுதி இருக்கு. இது போட்டிருக்கான், அது இங்கிலீஷ். அம்மா அம்மா, ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமேனுதான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காப்பா. ஏப்பா, அவன் எப்படி படிக்கிறான்? இது ஏம்மா, பெருமைக்காக சொல்லலாமா? எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனு மட்டும்தான்மா. டேய் மரியதாஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அவன் நல்லா படிக்கிறானே. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? ஏப்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னம்மா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான். நீங்க நிம்மதியா இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா, உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆட கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா, இந்த பையன்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்ல. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க. அங்க பாருங்க. இத பாரு, அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதோ மறுபடியும் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துறேன். என்ன? போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. மறக்காம அடுத்த தடவை வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா, நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போகலாமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். லீவுல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட சொல்ல புறப்படலாமே. ஏம்மா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னவோ நினைச்சேன். இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. சொல்வது எளிது, செய்வது கடினம். சொல்றது செய்யறதுக்காக தொண்டர்களே பேசிட்டு வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரோட்டரி கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் கேக்குறாங்க. இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்களேன். அதெல்லாம் வேணாங்க சார். இத பாருங்க, இதுவே தொழிலா போயிரும், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்கம் வந்தா சைடு இன்கம் தான். ஆமா சார், ஆமா.
நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, பண்ணி கொடுங்க. ஓகே சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நீங்க நல்லா பாடுனீங்க. சரி சார். நீங்களும் கூட நல்லா ரொம்ப பாடுனீங்க. தேங்க்ஸ் சார். வெங்கட்ராமன் இஸ் கிரேட். யாரவன்? நான் தான். கௌசல்யா சீக்கிரமா வா. அதான் வராளே, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க கோட்டு சூட்டு போட்டாச்சுன்னா குட்டி போட்ட பூனியாட்டமா மேலும் கீழுமா அலைய ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணும் மேலையும் கீழே அடையல, கீழே தான் அலைஞ்சுட்டு இருக்கேன். கௌசல்யா வா சீக்கிரம். தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏர்போர்ட் போகணும். பிரகாஷ் வரத மறந்துட்டீங்களா? 9 மணிக்குன்னா பிளேனு, 6 மணிக்கு ரோட்டரி கிளப்ல கச்சேரி. ஒரு புது பையன் பிரமாதமா பாட போறான். அந்த பாட்டு கேட்டு நீ அப்படியே மயக்கமா விழுந்துட போற. அப்புறம் உன்னை எழுப்பி வண்டியில போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். வா 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 சீக்கிரம். தாத்தா என்னோட காரு? உன்னோட காரு வேற டிரைவர் எடுத்துன்னு வருவான். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வா 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 சீக்கிரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவா 1 நிமிட். ஹலோ, இங்க யார் கௌசல்யா? இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. பல குரல்ல பேசினா என் மனசு தொட்ட குரலை தேடிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரலுக்காக 1 2 ஹலோ 3. வெரி குட், ரொம்ப நல்லா பாடினப்பா. உன் பேர் என்ன? ஜீவா. அதான் ஜீவனோட பாடி இருக்கேன். மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சோ கேசட். ஓ, நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த கேசட்டா ரெக்கார்ட் பண்ணாங்களா? வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய். வாட்ல ட்ரீமா? ஏய், திரும்ப திரும்ப திரும்ப. ஐயோ, என்ன இவ்வளவு வெயிட் போட்டுருக்க? ஓட வாங்க போறேன். ஏன் லேட்டா? நான் என்னமோ பிளைன் ஓட்டி வந்த மாதிரி. ஃளைட் லேட் ஆயிடுச்சு, நான் லேட் ஆயிட்டேன். அடுத்த லேட் ஆச்சுன்னா பாராசூட்ல பூச்சிடுறேன். Hey பிரகாஷ், let me do it. ப்ளீஸ். அப்பா எப்படி இருக்காரு? அப்பா தானே பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேரார். நீ என்னடா இங்க ஊர் சுத்திட்டு இருக்க? ஊர் சுத்திட்டு இருக்கேனா? நானா? நீ தான் ஊர் சுத்துறே. Hey பிரகாஷ் ப்ளீஸ். ஏய், பாட்டி எல்லா விஷயத்தையும் போன்ல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட கேளு. தாத்தா கிட்ட என்ன கேக்குறது? அவரே ஒரு ப்ளே பாய். எப்பா, நம்ம மலேசியா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. தமிழ் மட்டும் தான் ஒட்டிட்டு இருக்கு. I want a good food and straight to dining table. அதான் இல்ல. ஏன் தாத்தாவும் பாட்டியும் ப்ரோகிராம் போயிருக்காங்க. இன்னைக்கு ஹோட்டல் தான். வாசிக்கிறது யாருன்னு தெரியுமில்ல? நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நம்பர்ஸ். இந்த ஹோட்டல் கட்டின ரொம்ப டேஸ்ட் உள்ள ஆசாமின்னு நினைக்கிறேன். ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்கான், கோயில் மாதிரி கட்டியிருக்கான். எனிவே, ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். My pleasure. அப்புறம் பசி பசி என்ன சாப்பிடலாம் சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணட்டும்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லு. எங்கேயாவது இடம் காலியா இருந்தா பார்த்து உட்கார வேண்டியதானே? அப்படி போய் உட்காருப்பா, அப்புறமா சுத்தி தெரியாம வந்துரு. ஓ, மணி அதுல. ஐ டேய், இந்த ஹோட்டல்ல யாருக்கோ ஹாப்பி பர்த்டே போல இருக்கு. அதான் எல்லார் டேபிள்லயும் மெழுகுவர்த்தி இருக்கு. அது கேண்டில் லைட் டின்னர்டா. நீ முதல்ல இதை பார்த்து ஆர்டர் பண்ணு. இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஒவ்வொன்னா பார்த்து ஆர்டர் பண்றதுக்குள்ள எல்லாருக்கும் வயசாயிரும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. 3 செட்டு புளியோதரை திருத்தமா எழுதிக்கங்க. பெருமாள், அதெல்லாம் கோயிலே சத்திரத்துக்கு தான் கிடைக்கும். இதுதான் நீ எங்களோட வருது கடைசி தடவை. ஆன போது. புளியோதரை ஏன்டா கேவலமா பேசுறீங்க? ஏய், என்னதான் நீ ஊத்து ஊத்து பார்த்தாலும் கடைசி ஆர்டர் பண்ண போறது மசால் தோசை. அதை யோசிக்காம சொல்லிட வேண்டியதானே? 3 மசால் தோசை. நோ நோ நோ, அவங்க லோக்கல் ஃபெல்லோ கேக்குறத கொடுத்துருங்க. எனக்கு இந்த கழுதை ஃப்ரை இருக்கா? அப்ப பண்ணி நூடுல்ஸ் இருந்தா கொடுங்க. ஆஃப் பிளேட். ரொம்ப முக்கியம், கிண்ண நிறைய சாம்பாரை விட்டு நடுவுல மசால் தோசையை நீந்தபடியா கொண்டு வாங்க. சீக்கிரமா, குயிக் குயிக். ட்ரிங்க்ஸ் அலோடா? நோ சார். ஓ மை காட். அதுக்கு பதிலா இத குடி.
ஐம் சாரி. என்னாச்சு கௌசல்யா? ஒண்ணுல ஓகே. டேய் கௌசல்யான்னு யாரோ இங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. கௌசல்யா எங்க இருக்கா? பைத்தியக்காரத்தமா பிஹேவ் பண்றா. ஜீவா இது ஸ்டார் ஹோட்டல். இங்க வந்து நீ ஏதாவது பண்ணி ஏடா கூட ஆச்சுன்னா பிந்தி போவாங்க. டேய் எனக்கு நல்லா தெரியும்டா. கௌசல்யா எங்க இருக்கா? நீங்க போங்க. டேய் வெளியில போற எல்லாரையும் கேட்கலாம்டா. அதுல யாராவது ஒருத்தர் கௌசல்யான்னு இருப்பாடா. நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ். மே ஹெல்ப் யூ? நோ ப்ராப்ளம். நீங்க போங்க. நீங்க போங்க. We are friends, just discussing. டேய் எந்த பிரச்சனை ஆகுதுடா? டேய் வேணாம்டா சொன்னா கேளுடா. டேய் கௌசல்யா எங்க தான் இருக்கா? நான் அவளை மிஸ் பண்ணிட கூடாதுடா ப்ளீஸ். கௌசல்யா ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? ப்ளீஸ் என்ன பார்த்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க? இத பாருங்க நான் சொல்றது கேளுங்க. டெலிபோன்ல மட்டும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. எதிரில பார்த்தா பேச மாட்டேங்கிறீங்க. இத பாருங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் சொல்றது கேளுங்க. யாரே அது? என்னைய தனியா ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது கேளுங்க. யோ என்னைய என்னைய ஸ்டூடண்ட் பைத்தியக்காரமா நடந்துறீங்க. தெரியாம பண்ணிட்டேன். யோ யாரே அது? பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. we are students. ஏன் இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்றீங்க? போடா. ரோட்ல சாப்பிடறவன் எல்லாம் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க சாப்பிடுறதுக்கு. இந்தியன் சொல்ல ஜீவா, இதுக்கு மேலேயே அவமானப்படணுங்கிறியாடா? டேய் நீ இந்த மாதிரி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். எங்களை மன்னிச்சிருடா. ஜீவா, பொண்ணுங்கள்ல 2 ரகம். ஒண்ணு அழும், இன்னொன்னு அழ வச்சு பார்க்கும். இது 2வது ரகம்னு நினைச்சு மறந்துடுறா. உனக்கு நடந்தது காதல் இல்ல, அது ஒரு கனவு. வெறும் கனவா நினைச்சு மறந்துடுடா. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கொஞ்சம் என்ன தனியா விட்டு போங்க. ஏய் கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டேன். பார்க்காம இருந்துட்டு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. நாயர், ஏய் கணக்கு எழுதல. அவன் என்ன எழுதுனா சேர்த்து நான் எழுதிடுறேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜீவா, ஹலோ மிஸ்டர் ஜீவா இருக்காரா? ஜீவாவா? கூப்பிடுறேங்க. ஏய் போட கூட அப்படி போடா. உள்ள புரோக்கர் வேலை பாக்குறியா? அடிச்சு கொல்லும் பாட்டி. ஹலோ மிஸ்டர் ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். தெரியுது தெரியுது, நான் நாயர் பேசுறேன். ஏய் நீ என்ன சொல்ல வரீன்னு எனக்கு புரியுது. இன்னும் என்னென்னலாம் அனுப்பலான்னு திட்டம் போட்டிருக்க. ஜீவாவை கெடுத்து குட்டிச்சவராகலான்னு பாக்குறியா? சார் அது வந்து உன்னை இதுக்கு மேல நான் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, சூடு சுரணை மானம் இருந்தா, இனிமேல் ஜீவாவுக்கு நீ போன் பண்ண கூடாது. மனசிலாயா? சார் நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் அதை அவருக்கு அனுப்பல. உங்களை மாதிரிதான் சார் நானும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நல்லாவே இல்ல. நடமணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க. இவ எப்ப வேலைக்கு போவா சம்பாதிப்பான அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆசையில மண்ணலி போட்டு போட்டிருக்கேன். நீ முதல்ல போன் நம்பர் கொடு. கொடுக்க மாட்டேன், பயமா இருக்குல்ல?
ஒரு ரூபாயும் ஓசி டெலிபோன் கிடைச்சுன்னா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களா? இது வருமா, உனக்கு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா சொல்லு, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா என் ஜீவாவை அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சா? இன்னொரு தடவை அவனுக்கு நீ போன் பண்ணினா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு உன் வீடு தேடி வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். நாயர், எனக்கு வந்த போனை ஏன் கட் பண்ணீங்க? அந்த டெலிபோனையே கட் பண்ணி தூக்கி தூர வீசலான்னு இருக்கேன். நாயர், ஏய் என்னடா சவுண்ட் வர? நாயர், என் கௌசலம் கிட்ட தானே போன் வந்தது, ஏன் கட் பண்ணீங்க? உன் கௌசல்யாவா? என்னமா அவனோட குடும்பம் நடத்துற மாதிரி பேசுறிய? ஏய், என்னைக்காவது உன் மூஞ்சி பார்த்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அவ பண்ண ஹெல்ப் மட்டும் யோசிச்சு பாரு. அதை விட்டு ஏன் அப்படி அலையிற? நாயர், ஓவரா பேசுறீங்க. உங்க வயசுக்கு பேசுற பேச்சு இது. மரியாதையாரு, இல்ல ரூமையே காலி பண்ண வச்சிருவேன். ஏய், உனக்கு தனியா சொல்லணுமாடா? ஏடா என்னடா மாடி கடை கூட்டு வந்து தர முடியா? இத பாரு, மரியாதையா இருந்துங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை திட்டாதீங்க. மரியாதையாரு, இல்ல ரூமை காலி பண்ண வச்சிருவேன். நாயர், ஏய் உனக்கு தனியா சொல்லணுமாடா? வாய முறா. ஏய், யாரை பத்திர வாய முடுற? இல்ல நாயர், இவனை சொன்ன நாயர். ஏய், எல்லாரும் தான் சண்டை போடுறான். பொதுவா வாடா போடணும் என்னடா அர்த்தம்? என்னடா குறுந்தாடி பெருந்தாடி கிட்ட மோதறியா நீ? கைமா பண்ணி போடுடா. ஹலோ, ஹலோ, நான் ஜீவா பேசுறேங்க. நான் கௌசல்யா பேசுறேன். மேடம், நாயர் ஏதோ உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காரு. நான் அவனை தப்பா பேசல, கரெக்டாவே பேசினேன். சும்மா இருங்க. என்னடா மேடம், அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல மனுஷனை தப்பா பேசாதீங்க. ஜீவா, உங்க குடும்ப நிலைமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பான ஆளா நடந்து குடும்பத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் இதெல்லாம் சொல்லி உங்க மனசை மாத்தினாங்க? யாரும் மாத்தல. நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. ஜீவா, நீங்க வளரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஹலோ ஹலோ நீ மேடம், ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பா குடு. இது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? லைனை கட் பண்ணிட்டாடா. கட் பண்ணிட்டாளா? ஹலோ டேய், ஹலோ. ஏடா கடைக்கு முன்னாடி நின்னு காதல் பண்றீங்களா? மரியாதையா போயிருங்க, இல்ல சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய், ஒரு பக்கம் தண்ணி எடுத்து வாடா. போடா. என்னடா மறியறியா? பப்ளிக் பூத்துல என்னடா பிரைவேட் லவ்? சந்திரகுப்த மௌரியா காலத்தில் யுவான் ஸ்வாங் இந்தியா வந்தார். டேய், என்னடா இது நடுராத்திரில யார இவன் யுவான் ஸ்வாங் கூப்பிடுறான்? எப்பவோ செத்து போன அரசனுடைய ஆவி கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்க தேவையில்லாம பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் ரூட்டே தனி. அப்படியே பேப்பரை சேஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், அப்படியே ஆஸ்திரேலியா போய் பங்க் கடை ஓபன் பண்ணி ஃபாதரோட செட்டில் ஆயிடுவேன். இந்தியாவில் யாருக்கு தெரியாது. அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பார்த்தா தெரியலையாடா, எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சி பிட்டா. பிட்டுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பிட்டுக்கு சிவபெருமானே மனுஷன் வந்திருக்கான். ஏய், அது பிட்டு இல்லடா, புட்டு. பாத்தியா, தின்னி பண்டாரா அவன் புத்திய காட்டுறான் பார். அவன் பாவண்டா, காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய், படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஐ டு ஃபீல் தி சேம் டா. Can you do? யா, உலகத்துல பெரிய மேதைகள்லாம் படிச்சவ சரித்திரமே கிடையாதுடா. யூ ஆர் ரைட். பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? நெவர். அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா. எக்ஸாக்ட்லி. அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அட அவ்வளவு தூரம் போவானே. ஆ, நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜ்ல படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு? டேய், படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு, ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பினாத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கேனிங் மிஷினடா? அவ எக்ஸாம் எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு, தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே நிறுத்தி வை. ஒழுங்கா பரீட்சைக்கு படி. சீனியர்ஸ் நாங்க சொல்றோம், அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளை நினைச்சு இவன் உருகிட்டு இருக்கான் பாத்தியா? ச்சே, அவ இந்நேரம் எவன் கூட எந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பாத்துக்கிட்டு பழகிட்டு எங்களுக்காக பாக்குறேன். என்னடா பண்ணுவ? டேய், கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லு. அன்னைக்கு என்னமோ அம்மா அக்கா தங்கச்சின்னு லெட்டரா கொண்டு வந்து கொட்டின. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக பரீட்சைக்கு கூட படிக்காம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கியடா. ஏன்? டேய் ஜீவா, ஏன்டா அவன் சட்டையை பிடிக்கிற? அவன் சரியா தானே கேட்டான். டேய் ஜீவா, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக நீ ஏன்டா உன்னை அணு சித்திரவதைப்படுத்திக்கிற? இப்போ உனக்கு உன் குடும்பம் பெருசா தெரியலையா? உன் சகோதரிங்க பெருசா தெரியல? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா தெரியலையா? டேய், உன்னதானடா கேக்குறேன். உன் ஃபியூச்சர் உனக்கு முக்கியமா படல? இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியா அவளை நினைச்சு போடா.